இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சது வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த ஃபூட்டர் இப்படி தூக்கிட்டு கிளாத் அடியில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கை வீலில் வச்சு இப்படி நீடியில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பெடல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா வளைவுலாம் வரும்போது நம்ம எப்போவுமே ஒரு டிசைன்ஸ் எல்லாமே வைக்கும்போது வளைவில் வருது அப்படின்னாலே நம்ம கவனமாக தைக்கணும். தையல் வந்து ஒட்டில் போட ரொம்ப பழகிக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எலாஸ்டிக் வச்சும் எப்படி இதை யூஸ் பண்ணுறது, நாடா வச்சு எப்படி தைக்கணும் அப்படி ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எலாஸ்டிக் வாங்கி வைக்கிறேன்றவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை கிளாத்லேயே வந்துட்டு ரோப் மாதிரி செய்யணும். அது மாதிரி செஞ்சு நீங்கள் உள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட இமேஜ் அனுப்புனா கூட போதும். அதை வாங்கியே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. சரிங்களா? ஒரு ஐடியா உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிரும்ல, இப்படி தான் இது வந்துட்டு பண்ணணுன்றது கற்றுக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா சின்ன பசங்களுக்கு வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த கர்வ்லாம் இதுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ண பழகிட்டீங்க, பெட்டிக்கோட் எல்லாமே தைக்க பழகிட்டீங்கும்போது ப்ளவுஸ்லாம் வரும்போது உங்களுக்கு தையல் எல்லாமே நல்லா சரளமாகவே வந்துடும். சரியா? இப்போ வந்து நான் 2 சைடுமே இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா சிம்பிள் தான் இது வந்துட்டு இப்போ முடிக்க போகிறோம். இப்போது நீங்கள் வந்துட்டு இதில் வந்து எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 சைடுமே வந்துட்டு இந்த 2 சைடுமே ஜாயின் பண்ணாமல் இதை மட்டும் மடக்கி இப்படி வச்சு அடிச்சிடணும். அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சோன்னா அது அப்படியே ஃபுல்லாக மடக்கி 2 சைடும் தனித்தனியாக வந்து தைச்சிடணும். தைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணணும். எலாஸ்டிக்கோட சைஸ் வந்து இந்த பேண்டிஸ்க்கு வந்து 7.75. ஓகேவா? அந்த அத்தனை இன்ச்சஸ்க்கு வந்து 7.75 இன்ச்சஸ்க்கு வந்து எலாஸ்டிக் எடுத்து நீங்கள் இதில் வச்சுட்டு இந்த சைட்லேருந்து ஊக்கு வச்சு அதை கோத்துட்டு இந்த சைடு ஒரு தையல், இந்த சைடு ஒரு தையல், அது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுடணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடுக்கும் எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணணும். தனித்தனியாக தான் எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணணும். சரியா? அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை நான் தனித்தனியாக எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை ஃபுல்லாக தனித்தனியாக வந்து நீங்கள் எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா அந்த 7.75 இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த சைடு பாதி இந்த சைடுக்கு பாதி அப்படி வந்து அட்டாச் பண்ணலாம். அப்படி வேண்டாம் நான் ஒரே இதாகவே நாடாக எப்படி கோப்போமோ அதேமாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது 2த்தையும் ஜாயின் பண்ணிடணும் சைடில். சரியா? ஃபுல் பேண்டீஸ்க்கே நமக்கு வந்து இதுக்கு வந்துட்டு 7.75 இன்ச்சஸ் தான் வந்துட்டு எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அப்படிங்கும்போது 2 சைடுக்கு நீங்கள் தனித்தனியாக அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு நாடா கோக்குற மாதிரி ஒரே சைடில் இங்கே இருந்துட்டு அங்கே எண்டு வரைக்கும் நான் ஒரே இதாக கோத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக இந்த 1 இன்ச்சுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து மடக்கி வைக்கணும். எப்போவுமே மடக்கி வைக்கும் போது என்ன பண்ணலான்டா இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த தையல்லேருந்து தெரியுதா? லைட்டாக மடக்கணும், ரொம்பலாம் இல்லை. லைட்டாக மடக்கிட்டு கரெக்டாக இந்த தையல் இந்த இடத்துல நகத்தை வச்சுக்கோங்க, இல்லை விரல் வச்சுட்டு இந்த மாதிரி தெரியுதா? இந்த அளவுக்கு ஃபுல் லென்த்துமே நம்ம வந்துட்டு சுற்றி இப்போ தையல் ஓட்ட போகிறோம். ஓகேவா? ரவுண்டிங்கில் தான் வரும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சுருக்கம் இல்லாமல் பண்ணுங்கள். சரியா? அளவு ஒரே மாதிரி இருக்கணும். காட்டன்னா நீங்கள் இப்படி கை வச்சு தேய்ச்சாலே அது ஃப்ளாட் ஆயிரும். நீங்கள் அது மாதிரி தையல் போட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரியே ஃபுல்லாக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் நாடாவாக எலாஸ்டிக்கோ இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் லைட்டாக ஒரு கேப் விட்டுக்கோங்க. அட்டாச் பண்ணுற உங்களுக்கு வந்துட்டு சைடில் வேணும்னா நீங்கள் இந்த சைடில் வந்துட்டு கேப் விட்டுக்கலாம். ஓகேவா? சைடில் வேணுன்னா இந்த சைடில் வந்துட்டு கேப் விட்டுக்கோங்க. அப்படி இல்லை நான் சென்டரில் வச்சுக்கிறேன்னா சென்டரில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு இந்த பேண்ட்டுக்கெலாம் தைக்கும்போது நம்ம ஒரு கேப் விடுவோம், அது மாதிரி விடணும். எப்படின்னா இதுதான் சென்டர்னால் இதோட வந்துட்டு தையல் போட்டுடணும். தையல் போட்டு நிறுத்திட்டு கட் பண்ணிடணும். ஓகேவா?
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் சைடில் மட்டும் நான் வந்துட்டு நாடா வச்சுக்கிறேன் இந்த சைடில். நீங்களும் இது மாதிரி வச்சு அனுப்புனா கூட ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து வீடியோ என்ன வரும் அப்படின்னா நிக்கர் வரும், ஷார்ட்ஸு. ஓகேவா? சின்ன பசங்க போடுவாங்களே ட்ரௌசர் மாதிரி, அதுதான் நம்ம வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் எண்டுக்கிட்ட வரும்போது கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கேப் விடுறேன். கேப் விட்டு தையல் போடுறது நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு இவ்வளோதான், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? தெரியுதா? நம்ம வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நாடா கோத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு எலாஸ்டிக் வைக்கணுன்னாலும் எலாஸ்டிக் வச்சுக்கலாம். நான் அந்த இடத்துல லைட்டாக வந்து கேப் விட்டுருக்கேன். இதை வந்து எலாஸ்டிக் வச்சோன்னாலும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. உங்களுக்கு இப்போக்கி எலாஸ்டிக் இல்லை, இந்த மாதிரி நான் வந்து கிளாத்தையே வந்துட்டு கயிறு மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன்னா ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு தான் இது. அதனால் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணிட்டேன். தெரியுதா? ஓகேவா? நம்ம வந்துட்டு இப்போ அழகாக வந்துட்டு பேண்டீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு நம்ம எலாஸ்டிக்கும் வச்சுக்கலாம். இது ஃபுல்லுக்குமே 7.25 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் வைக்கணும், நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டுக்கு. நான் அது இமேஜ் அனுப்புகிறேன், அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் என்ன இருக்கோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக்கு பதில் நாடா வந்து வச்சுக்கோங்க. சரியா? நாடாவும் வச்சுக்கலாம். நீங்கள் இதை சென்டருக்கு வைக்கணும்னா நான் இங்கே எப்படி 1 இன்ச்சு சென்டரில் சைடில் கேப் விட்டோன்னா அதை வந்து சென்டரில் நீங்கள் வந்துட்டு கேப் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தையலை கொண்டு போகணும். திரும்ப இந்த இடத்துல வந்து முடிச்சிடணும். சரியா? இந்த இடத்துல ரஃப் தையல் போடணும். ரஃப் தையல் போட்டிங்கன்னா தையல் வந்து பிரியாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம நிக்கர் அந்த ஷார்ட்ஸ் வந்து எப்படி கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து வீடியோ பார்க்கலாம். இதை வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் வந்து குரூப்பில் போடுங்க. கரெக்ஷன் தான் பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த கர்வ் லைன் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. சரியா? பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.